ஓ அவனோட சவுண்ட் டிலே ஆகி தான் கேட்குது, அதான் கேட்குறேன். வந்தீங்க ஸ்க்ரீன். ஓ ஸ்கிரீன் வந்துக்குது. லாஸ்ட் கிளாஸ் என்ன படிச்சோம்? லாஸ்ட் கிளாஸ் ஒரு வசனத்துல கடைசியில அஹ், ஒழுக்கொல பின்பற்ற சட்டங்கள் எத்தனை மெத்தட்? 3 மெத்தட் பெஸ்ட் இருக்குது. மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் மெத்தட் கடைசி வசனத்துல கடைசி லெட்டர்ல ஃபத்ஹா மத்தா ஃபத்ஹா தைன் அலிஃப் வந்தா ஒரு வினாடி நீட்டி ஓதணும். செகண்ட். செகண்ட் மெத்தட்ல கடைசியில குண்டுத்த வந்தா பெரிய ஹாவா மாத்தி அஹ், சுக்குன் வச்சு ஓதணும். தேர்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட்ல உங்களோட சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. வார எழுத்துக்கள் சிம்பிள்ஸ் அது வராம அஹ், இறுதி லெட்டர் இருந்தா சுக்குன் வச்சு ஓதணும். ரைட், நல்லா. மூன்று வகையிலையும் பேசிட்டு உதாரணங்கள் தேடி பார்த்தீங்களா குர்ஆன்ல? ஓ புதிய நிப்பாற்ற விஷயங்கள் ஏதாவது கிடைச்சிச்சா? இந்த மூன்றும் இல்லாம வேற ஏதாவது இல்ல. நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடைச்சிச்சா? சவுண்ட் கேக்குதா பேசுறது? ஓ கேக்குது. படிச்ச மூன்று விஷயங்களும் இல்லாம வேற ஏதாவது போதனத்துல கிடைச்சிக்கா வசனங்கள் உச்சரிப்பு நிப்பாற்ற மெத்தட்டுகள்? சவுண்ட் டிலே ஆகுது. அந்த அப்படி கிடைக்கல. ஓகே. இப்ப உங்களோட சவுண்ட் சவுண்ட் முக்கியமா, சவுண்ட் கேட்காம போகுது. சரி, நாங்க இன்றைக்கு புதிய ஒரு தலைப்புக்குள்ள வர போறோம். அடுத்த தலைப்பு குர்ஆனை நாங்க ஓதுறதுக்கு எங்களுக்கு முக்கியமான மூன்று விஷயங்கள் தேவை. ஒன்று, எழுத்துக்களோட உச்சரிப்பு, லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன். நாங்க இந்த இன்ஷா அல்லாஹ் லெட்டர் பை லெட்டராக ஒவ்வொன்றா நாங்க கவனமா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ரெண்டாவது, ராகம் என்ற ஒரு பகுதி நாங்க படிக்க வேண்டிய தேவை இது. மூணாவது, சட்டங்கள் என்ற பகுதி பார்க்க வேண்டியது. இதுல நாங்க இன்றைக்கு ராகம் என்ற பகுதியை முழுமையா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். உண்மையில ராகம் என்று நான் என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருக்கிற டோன், அவங்கள்ட்ட இருக்கிற நேச்சர், இயல்பான அவங்களோட குரல் ஓசையில அவங்க அவங்களுக்கு ஏத்த விதத்துல உருவான ஓதி பழகுறது தான் நாங்க சொல்ற இந்த ராகம் என்ற பகுதி. இன்னொருத்தரை போல காப்பி பண்ணி ஓதுறதல்ல ராகம். அவங்கள்ட்ட இருக்கிற மெத்தட்ல இருந்து ஓதுறதுதான் ராகம் என்று நாங்க சொல்லுவோம். விளங்கினா? ஓ ஓ சரி. ரெண்டாவது, ராகம் என்கிறது வரணும் என்று சொன்னா கட்டாயம் நீட்டுதல் என்கிறது நடக்கணும். நீட்டுறது நடந்தால்தான் ராகம் வரும். நீட்டுறது என்கிறது நடந்தால்தான் ராகம் என்கிறது வரும். நீட்டுறது நடக்கலன்னு சொன்னா ராகம் வராது. நாங்க ராகத்தோட ஓத
முடியாமல் இருக்கும். இப்ப ராகம் என்கிறது வரணும் என்றால், ராகத்தோட நாங்க ஓதுரம் என்கிறது நடக்கணும் என்றால் என்ன செய்யணும்? கட்டாயம் நீட்டணும். கட்டாயம் நிட்டணும். ஓ Right. எனவே நீட்டுறதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல நீட்டுறதுங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் ஆகி, சில இடங்கள்ல நாங்க 1 செகண்ட் நீட்டுவோம், சில இடங்கள்ல 2 செகண்ட் நீட்டுவோம், சில இடங்கள்ல 3 செகண்ட் நீட்டுவோம். இப்படி நாங்க இந்த இடங்களுக்கு ஏத்த வகையில நாங்க அதிகமான இடங்கள் நீட்டுறதுக்கு இருக்கிறோம். எனவே இப்படி வேற எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் வேற எந்த ஒன்றுக்கும் கிடைச்சில்ல குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற விஷயம். எனவே நாங்க அதுல குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்ற ஒரு கிராண்டட் தான், அது ஒரு அருள் தான். அது ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்க ஏத்த விதத்துல நீட்டுறதுங்கிறத பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப நாங்க இன்றைக்கு ராகம் ஓ என்கிறத பார்க்கிறோம் என்றால், ராகத்துல அடிப்படையான தேவைப்படுற விஷயம் எது? ராகத்துல அடிப்படையா தேவைப்படுற விஷயம் நீட்டுதல். நீட்டுதல். நீட்டுதல் தானே ராகம் வரும். அப்ப நாங்க நீட்டுதலை பத்தி பார்த்தோம் என்றால், ஓ நீட்டுதலினுடைய பேசிக்கான சில விஷயங்களை நாங்க இன்றைய பார்த்துக்கொள்ளணும். நீட்டுதலினுடைய பேசிக்கான விஷயம் என்னென்றால், நீட்டுதல் என்கிறதுக்கு நாங்க அரபுல யூஸ் பண்ற சொல் மத்து. என்ன? மத்து. மத்து. மத்து என்றால் நீட்டுதல் என்கிறதுக்கு நாங்க சொல்றது. நீட்டுதல். அப்ப இதுக்கு பின்னால நாங்க மத்து என்ற சொல்லத்தான் யூஸ் பண்ணுவோம். நீட்டுதல் நீட்டுதல் ஓ நீட்டுதல். சரி, நீட்டுதல் என்ற மத்து என்கிறத நாங்க 2 வகையாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள், அடுத்தது மத்தினுடைய அடையாளங்கள். மத்தினுடைய எழுத்துக்கள் அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் இருக்கும். அதே போல மத்தினுடைய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, தம்ம மத்து. சரியா? ஓ அதே போல இன்னும் ஒரு விஷயம் வைக்கிற, இது என்னது? அதோட பேர் தெரியா? சரியா? சரி, அதுக்கு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மத்தினுடைய அடையாளம். என்ன பேர்? மத்தினுடைய அடையாளம். மத்தினுடைய அடையாளம். மத்தினுடைய அடையாளம். அடையாளம். சரி, இந்த பாக்ஸ்ல அடிச்சுக்கிற விஷயங்கள்ல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் மட்டும்தான், அதுக்கு மேல போகக்கூடாது. ஓ என்ன? எப்படி? 1 செகண்ட் மட்டும்தான் நீட்டணும். சரி, நாங்க இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இந்த வருஷம் ஓதுங்க பார்ப்போம். إياك نعبد وإياك نستعين. சரி, போதுங்க. إياك نعبد وإياك نستعين. நல்லா கவனிச்சு ஓதுங்க. ஈயாக்க நீட்டினீங்க தானே? ஓ ஈயாக்க ஈயாக்க அது நீட்டினதுக்கும் நஸ்தாயில நீட்டுறதுக்கும் ஒரே அளவு நீட்டினீங்க, அப்படியா? இல்ல ஆ இல்ல ஆ கொஞ்சம் கூட நீட்டினேன். கொஞ்சம் கூட, அப்படியா? ஓ ஏனது? தெரியா? ஐடியா வருது இல்லைன்னா என்ன? சரி, அந்த தெரியாது என்ற கேள்வியோடு நான் இன்றைக்கு உங்களோட பாடத்தை நிப்பாட்டுறேன். கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கணும். சரியா? நான் இன்றைக்கு நிறைய விஷயம் சொல்லி ஆ சொல்லிக்கிட்டேன். நிறைய நோட்ஸ் தான், புதிய விஷயங்கள்லாம் நோட்ஸ். உங்களோட பழைய பாடம் அழகா ரெடி ஆயிட்டு வந்துக்கிறீங்க. அதாவது வசனத்தை இறுதியில நிப்பாற்ற முறைகள் என்ற அந்த பகுதி அழகா ரெடி ஆயிட்டு வந்துக்கிறீங்க, தேடிட்டு வந்துக்கிறீங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. நல்லா புதிய பாடம் இந்த மத்தியனுடைய பாடம்.
ராகம் என்ற கான்செப்டோட வர இந்த மதியினுடைய பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் வெல் ப்ரிப்பேரோட வரணும். நான் நிறைய கேள்வி கேட்பேன். அந்த நேரத்துல கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்றதுக்கு ரெடியா வரணும். இந்த விஷயம் ஏன் அஸ்தாயின் என்ற இடத்துல கூட நிட்டுறோம்ங்கிறத சும்மா ஒரு ஐடியா எடுத்து கொண்டு வரணும். திங்க் பண்ணி கொண்டு வாங்க. ஏன் அப்படி நிட்டுறோம், என்ன விஷயம் ஆயிக்கும் என்றதை எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரணும். இது புதிய மத்து, நான் தலையை பார்க்கறது இருக்கிறோம். இது புதிய தலைப்பை நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பட் உங்களுக்கு ஏழுமானவங்க தேடிட்டு வாங்க பார்ப்போம். சரியா? சரி.